மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, 33 கோடி தேவாதி தேவர்களுக்கு, வழிகாட்டும் மாளிகை அரோகரா 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 அரோகரா. எல்லாம் வல்ல இறைவனின் அருள் கருணையை நோக்கி அருள்மிகு வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமி திருக்கோவிலிலே இந்த புனிதமான நன்னாளில் ஐயனுடைய அருள்வாக்கை பெறுவதற்காக கூடியிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் இந்த கோவிலின் அருள் நிறை நிகழ்ச்சிகளையும் அருள் காட்சிகளையும் யூடியூப் சேனல் மூலமாக உலகமெங்கும் பார்த்து மகிழ்ந்து தனக்குள்ளே இறைவனை வியந்து தியானித்து கொண்டிருக்கிற உத்தம குணம் கொண்ட எல்லா பக்தர்களுக்கும் எனது வாழ்த்துக்களும், உங்கள் அனைவருடைய எல்லார் எண்ணங்களும் பூரணமாக நிறைவேறி சாமியுடைய அருள் கருணையை பெற்று நீங்கள் எல்லோரும் புனிதமாக வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நெஞ்சகமே கோவில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சன நீர், பூசை கொள்ளவாராய் பராபரமே என்று தாயுமானவ சாமி பராபர கண்ணியிலே பாடினார். மெய்கண்டார் அவர்கள் சித்தாந்த நிலைகளை பற்றி உணர்த்திய சூழ்நிலைகளை மனதிலே கொண்டு சித்தாந்தம் தோன்றியதா அல்லது சித்தாந்தத்துக்கு முன்பே பராபர கண்ணி என்னும் தத்துவங்கள் தோன்றியதா என்பதையெல்லாம் உணர்ந்து பார்த்தால் மெய்கண்டார் என்னும் ஒருவருடைய சித்தாந்தத்தை பற்றியோ தாய்மானவ சாமியினுடைய பராபர கண்ணியை பற்றியோ இவைகளெல்லாம் தோன்றுவதற்கு முன்னாலேயே மனிதன் தோன்றிவிட்டான். மனிதனுடைய உள்ளத்துக்கு மற்றொரு பெயர்தான் சித்தம் என்பதாகும். ஒவ்வொருத்தருடைய சித்தத்திலும் தோன்றிய தத்துவங்களை பல பேர்கள் கவனிக்காமலே தன் வாழ்நாட்களை முடித்தவர்கள் உண்டு. தன்னுடைய சித்தத்தில் தோன்றிய கருத்துக்களை செவ்வன சிந்தித்து கவனமாக வைத்து நடைபெறுகிறதா இல்லையா என்று சிந்தித்து கொண்ட பக்குவமடைந்த மனிதர்களும் உண்டு. இனிமேல் இப்படித்தான் இருக்கும் என்று யூகாதிபதியாக இருந்து ஞான நிலைகளை அறிந்து அவைகளுக்கு பல தத்துவங்களை எழுதி கொண்டு வந்ததுதான் சித்தாந்தமும் பராபர கண்ணியும் ஆகும் என்பதுதான் உண்மையாகும். முதல் காரணம் இறைவனுடைய படைப்பு, மனிதனின் படைப்பு தான். எந்த சித்தாந்த வழியிலே சென்றாலும் இறைவனின் ஒரு சக்தி தனிப்பொருளாக இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்தால் அவைகளுக்கு விடைகள் இல்லை. ஆனால் பரந்த இந்த உலகத்தினுடைய பஞ்சபூதங்களும் பிரபஞ்ச சக்திகளும் எல்லா ஆன்மாக்களும் கூடிய ஒரு பேராற்றல் தான் இறை என்னும் சக்தியாகும் என்பதை உணர்ந்தவர்கள்தான் மகான்களும் ஞானியர்களும் ஆவார்கள். உணர்வதற்காகவே தோன்றிய ஞான நூல்களில் பராபர கண்ணி தாய்மானவ சாமி எழுதிய பராபர கண்ணியில் ஒரு சில பாடல்கள் நமக்கு உள்ளின்று உணர்த்துகின்ற தத்துவங்களாகும். தேவாரம் திருவாசகங்களிலே இறைவனை புகழ்ந்து பேசியதும் உண்டு. ஒரு சில பாடல்களில் ஞான பாடல்களும் உண்டு. அதற்கு பேரே தேவ ஆரம்தான். தெய்வத்துக்கு ஆரமாக அலங்காரமாக வைத்து கொண்டிருந்த பாமாலை தான். ஆகையினால் போற்றுவதும் புகழ்வதுமாகவே இருந்து ஒரு சில பாடல்களில் ஞானங்களை குவித்து எழுதியது உண்டு. ஆனால் திருமூலர் போன்ற ஞானியர்கள் நமக்கு காட்டிய ஒவ்வொரு விஷயமும் தன்னுடைய உடலையும் ஆன்மாவையும் உணர்வுகளையும் மனதையும் அறிவையும் பகுத்து பார்த்து காட்டிய ஞானங்கள் ஆகும். மனிதன் 5 பிரிவாக இருக்கிறான். எப்படி? உடல், உயிர், உணர்வு, அறிவு, மனம். இவைகளை கடந்தது ஒரு ஆத்மா. உயிர்தான் ஆத்மாவா, ஆத்மா என்பது உயிரா என்ற இரண்டையும் சர்ச்சைக்குரிய விஷயங்களாகவே தான் நம்ம வைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆன்மாவுக்கு மற்றொரு பெயராக உயிர் என்று விளங்கியது என்றதை நமக்கு நிரூபணம் காட்டியவர் தான் திருமூலர் ஆவார். அவர் மட்டும்தான் தாந்திரிக வழிகளை, அதாவது திருமந்திரம் என்னும் தந்திர நிலைகள் என்று சொல்வார்கள். தந்திரம் என்பதிலே ஒரு சில விளக்கங்கள். அவய அடக்கம், நேத்திரம் கண்கள், நாசிஸ்தானம் மூச்சு பிராணன், செவிப்படலம், இப்படி நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கங்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய அதிர்வு உணர்வுகளை பகுத்து உணர்ந்து அந்த உணர்வுகளை செலுத்துகின்ற விதிமுறைகளை கற்று அதை நிறைப்படுத்தி
ஒரு உருவத்தை உருவாக்கி அந்த உருவத்துக்கு உயிர்ப்பிப்பதற்கு தன்னுடைய திரேகத்தில் இருக்கக்கூடிய அவயங்களின் சக்தியை பகிர்ந்து கொடுக்கின்ற விதத்துக்கு பெயர் தந்திர முறைகள் என்பது பெயர். அதை உணர்ந்து தந்திர முறைகளை கையாண்டவர்களுக்கு தந்திரிகள் என்பது பெயர். இதான் அதில் உள்ள விவரம். இந்த தந்திரிகள் என்பதும் ஒரு உருவத்தை மெய்யாக கொண்டு செய்கின்ற ஒரு செயல்தான். ஆனால் அவைகளுக்கு அப்பாற்பட்டும் ஒரு ஞான நிலை இருக்கிறது என்பதுதான் ரொம்ப மிகவும் நாம் உணர வேண்டிய ஒரு விஷயம். அதான் முதல்ல ஒரு பாடலில் சொன்னேன், நெஞ்சகமே கோவில், நம்முடைய சித்தம் தான் ஆண்டவன் வாழதுக்கு கோயில், நம்ம நினைவே சுகந்தம். இந்த நினைவு அப்படின்னு சொல்லும் பொழுது தான் நம்ம நிறைய சிந்திக்க வேண்டிய ஒரு சின்ன விஷயம். நினைவே சுகந்தம். சுகந்தம்னா வாசம். பத்தி பொருத்த வேண்டாம், நீ இறைவனை நினைச்சாலே போதும், அவர் அதை வாசமாக எடுத்துக்கிடுவார் அப்படின்னு சொல்கிறார். இதனுடைய விளக்கம் என்ன? நம்முடைய நினைவு நம்முடைய சுவாச அலைகளிலே கலந்து எந்த இறை சக்தியை நாம் நினைக்கிறோமோ அவருடைய உணர்வுகளை தொட்டு நம் பக்தன் நம்மளை நினைக்கிறான் என்ற மகிழ்வை அந்த இறை சக்தி உணர்வதனால் அந்த நினைவை சுகந்தம் என்று கூறினார். இதுதான் அவருடைய தன்மை. நாம் நினைக்கிறது தான் இறைவனை தொடுகின்ற ஒரு தன்மை. நினைப்பதற்கு காரணமாக இருப்பது மனம். இந்த நினைவை நெறிப்படுத்தி விட்டால் நாம் சீராகி விடுவோம் என்பதற்கு தான் நெஞ்சகமே கோவில், உன் நினைவே சுகந்தம், உனக்குள்ளேயே இறை சக்தி இருக்குது என்பதை நீ உணர்ந்து அதை நினைத்து நினைத்து பார்த்து பகுத்து உணர்ந்து பண்பட்டு விட்டால் நீயே ஆண்டவனில் பாதியாக மலர்ந்து விடுவாய் என்பதைத்தான் அந்த தத்துவங்கள் நமக்கு விளக்கியது. இந்த நினைவுகளை மனிதனால் நெறிப்படுத்த முடியாது. ஏன்னா அவனுடைய நினைவுகள் நாளைய கடன்களை தீர்ப்பது எப்படி, நாளைய பொருளாதார பிரச்சனையை தீர்ப்பது எப்படி, நம்முடைய வாழ்வை நெறிப்படுத்தி செல்வது எப்படி, பிள்ளைகளுக்கு பள்ளியில் ஃபீஸ் கட்ட வேண்டுமே அதற்கு பணத்தை தேடி பிடிப்பது எப்படி, இப்படிப்பட்ட சம்சார கடல் அலைகளுக்குள்ளே கிடந்து நொந்து கொண்டு இருக்கின்ற மனிதனால் இந்த நினைவுகளுக்குள்ளே வந்து அவனால் நெறிப்படுத்தி போக முடியவில்லை. ஆகையினால்தான் ஞானியர்களுடைய எண்ணிக்கை குறைவும் மனிதர்களுடைய எண்ணிக்கை பெரியதுமாக மறந்து விட்டது இந்த உலகத்தில். ஆனால் நினைவை நெறிப்படுத்த முடியவில்லை. நினைவை நெறிப்படுத்த வேண்டும். அந்த நினைவை பற்றி நம்ம சொல்லுகிறோம். இப்போ டெல்லியில் இருந்து ஒரு மனிதன் வந்து என்னை நினைத்து வணங்கினார். என்னை நினைத்து வணங்குகிற பொழுது எனக்கு வந்து யாரோ என்னை பாத நமஸ்காரம் பண்ணுவதாக எனக்கு தெரிந்தது. யாரோ நம்மளை கும்பிடுறாங்க, எங்கேருந்து கும்பிட்றாங்கன்னு தெரியலையேன்னு சொல்லி நான் உட்கார்ந்து தியானம் செய்கிற பொழுது எனக்கு தவத்தில் வழக்கம் போல் சாமி எனக்கு டெல்லியை காட்டுறாரு. டெல்லியில் ஒரு பக்தன் தன்னுடைய மகனுக்கு வேலைக்காக முயற்சி பண்ணியிருக்கிறோம், அது நடக்கணும் கர்மசாமி அப்படி நினச்சி அவன் கண்ணீர் விட்டு வணங்குவதை நான் பார்த்தேன். அவனுடைய நினைவு உணர்வுகள், அவன் என் மீது வைத்த பக்தி, அதனுடைய அழுத்தம் என்னை தொட்டது. அப்போ இந்த இடத்துல நினைவு எந்த அளவுக்கு உறுதியாக இருக்க வேண்டும் என்பது தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. இந்த நினைவு அலைகளை பற்றி டெலிபதின்னு சொல்லி இங்கிலீஷில் ஒரு இது சொல்லுவாங்க, தொலைவில் உணர்தல், தொலைவில் அறிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த டெலிபதி என்பது வந்து எங்கிருந்து தோன்றியது அப்படின்னு சொன்னோம்னா, இந்திய நாட்டில் சிறந்த மகாமுனிவர்கள் ஞானியர்கள் தோன்றி அவங்களாம் ஞான திருஷ்டிகளிலே இங்கு ஒரு இடத்தில் இருந்தது உலகத்தில் எந்த மூலையில் என்ன நடக்கு என்பதை பார்த்து உணர்த்திய ஏடுகளினுடைய விவரங்களை படித்து ஆராய்ந்து அதற்கு எழுதப்பட்ட விளக்கம்தான் அந்த டெலிபதி என்பதாகும். நம்முடைய மறைமறை அடிகளார் தமிழ் கண்டவர், அவர் தொலைவில் உணர்தல் என்னும் ஒரு அருமையான ஒரு நூலை எழுதியிருக்கிறார். ஆனால் அவர் சுத்த தமிழ், அந்த சுத்த தமிழ் எழுத்துக்களை ஒரு கருத்துக்களை விளக்குவதற்காக அவர் பல்வேறு வாசகங்களை தேடி எடுத்து எழுதி அவர் பட்ட சிரமங்கள் அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது தெரியும். அவ்வளவுக்கு நுட்பமாக கருத்துக்களை வந்து குறைவாக சொன்னாலும் அந்த வார்த்தைகளை, தமிழ் வார்த்தைகளை அவர் தேடியது ஒரு பெரிய கடினமாகவே இருக்கும். ஆனால் அந்த நூலை படித்து முடித்த பின்பு பார்த்தால் தொலைவில் உணர்ந்தது எப்படி என்ற ஒரு விளக்கம் மட்டும் கிடைக்கும். அது மட்டும் ரொம்ப உணர்ந்தது. அப்போ இந்த நினைவை வந்து நெறிப்படுத்துவதற்கு ஆமை, நம்ம தீட்சைகளில் 3 வகை தீட்சை சொல்லியிருக்கிறோம் பார்த்தீங்களா? திருஷ்ட தீட்சை,
பரிச தீட்சை, மானசீக தீட்சை. திருஷ்டம் பார்க்கறது, பார்த்த உடனேயே ஒருத்தனுக்கு என்ன நினைக்கணுமோ அது நினைந்துடும். யார் பார்த்தா? ஞானியர்கள் பார்த்தார். ஞானியினுடைய கண்களுக்கு அப்பேற்பட்ட சக்தி உண்டு. ஆனால் தான் திருஷ்ட தீட்சை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தீட்சை அல்ல, தூய தமிழில் அது தீக்கை என்பது பொருள். அஞ்ஞானத்தை தன்னுடைய உடலிலிருந்து தீர்த்து கொள்ளுதல், அது தீக்கை. அது தீர்த்த பிறகுதான் இந்த ஞானம் உள்ளே போய் புகுந்து கொள்ளும். அதுக்கு முன்னால் அது புகுந்து கொண்டால் அது மயக்கத்தில் தான் இருக்குமே தவிர தூய ஞானத்தில் இருக்காது. அதை கடைபிடிக்க முடியாது. அதனால தான் அஞ்ஞானத்தையும் மாயையையும் விலக்கி சீடனை சுத்தப்படுத்தி இவனுடைய தூய விழிகளால் அவனை விழித்து பார்க்கிற பொழுது அவனுக்கு அந்த சக்தி கிடைக்கும். அதான் திருஷ்ட தீட்சை. தொட்டு காட்டாத வித்தை சுட்டரித்தால் வராது என்று சொன்ன தத்துவத்துக்கு பரிச தீட்சை. விபூதி வைத்தல், அங்கத்தை தொட்டு காட்டுதல், உச்சிஸ்தானத்தை தொடுதல், நாபிஸ்தானத்தை தொட்டு உணர்வு அளித்தல். ஏன்னா மணிப்புரகத்தில் தான் நினைவாற்றல் அனைத்து இருக்குது. இப்படி பரிசம் பண்ணி தொட்டு காட்டுகிறதுக்கு பரிச தீட்சைன்னு பேர். பரிசம் என்பது சமஸ்கிருதம், தொடுதல் என்பது தமிழ். ஆனால் இந்த தீட்சை, இந்த ஞானமெல்லாம் தென் தமிழ்நாட்டில் தோன்றிதான் நிறைய விளக்கங்களை கொடுத்தது. அதே மாதிரி நம்முடைய இந்திய தேசத்தில் வட இந்தியா பகுதிகளில் நிறைய ஞானங்கள், அவதாரங்கள் தோன்றி நமக்கு நிறைய விளக்கங்களை நமது தெய்வீகமாக கொடுத்தது ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயந்தான். இவைகளெல்லாம் நமக்கு ஒரு பெரிய விஷயம். அடுத்து சொல்லுகிறார் மானசீக தீட்சை. மானசீகம்னா நினைத்து உணர்தல். ஆமை முட்டையிட்டுரும், முட்டையிட்டு மண்ணை போட்டு மூடிட்டு அது பாட்டு எங்கேயாவது போயிடும். சில நாட்கள் கழித்து அடுத்த முட்டை இதனுடைய உடம்புல தோன்றும் பொழுது, அன்று ஒரு நாள் முட்டையிட்டமே அது எங்கே போச்சுன்னு தெரியலையே, அது எங்கே இருக்குன்னு சொல்லி அப்படி நினைவுல எங்கே வச்சோம், இந்த மாதிரி ஒரு இடத்துல புதைச்சி வச்சோமேன்னு நினைத்து அந்த இடத்த தேடி, எங்கோ இருந்து அந்த இடத்தை தேடி அப்படி நினைவு உணர்வால் அப்படி வர 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 அந்த நினைவு உணர்வினுடைய தன்மைகள் கூடி மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்ச முட்டையெல்லாம் வெடித்து பொறித்து ஆமை குஞ்சுகளாக வெளியே வந்து நிற்கும். மானசீக தீட்சை. மனதால் ஆமை தன் முட்டைகளை தேடி நினைத்து உணர்கின்ற பொழுது அந்த முட்டைகள் வெடித்து புதிய ஆமை குஞ்சுகள் வெளிவந்தது போல ஞானியர்கள் தன்னை நினைக்கின்ற பொழுது, ஞானியர்கள் சராசரி மனிதனை நினைக்கிற பொழுது அவனுடைய மாயை, அஞ்ஞானம், பாவமெல்லாம் நீங்கி அவன் புனிதப்பட்டு புதியவனாக தோன்றுகிறான். அதான் மானசீக தீட்சை. இந்த மானசீக தீட்சையுடைய ஆற்றல் என்ன? நினைவு உணர்தல். நினைவு உணர்தல். இந்த நினைவை பற்றித்தான் அடுத்து இந்த ஒரு சிருஷ்டியே இந்த நினைவில் தான் இருக்குது அப்படின்னு கூட நம்ம தத்துவ பரிசோதனையாக நம்ம பார்க்கலாம். ஒரு மனிதன் பிறந்துட்டான், வாழ்ந்து கொண்டு இருக்கான், நிறைய ஆசைகளை மனத்தில் வச்சுட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் பொழுது அவன் மரணம் ஆகிட்டான். மரணத்துக்கு பின்பு மனிதன் எப்படி அப்படின்னு எத்தனையோ பேர்கள் விதவிதமான கருத்துக்களை எழுதி இந்த உலகத்தில் புத்தகத்தை குவிச்சிட்டாங்க. ஆனால் அனுபவ ரீதியாக என்ன அப்படிங்கிறத பார்த்தா தான் அதுக்கு விளக்கம் கிடைக்கும். இந்த ஆத்மா எல்லாம் இருக்க இடம் இல்லாமலோ திறந்த வெளியில் எங்கேயோ போய் தங்கிக்கிடுது. ஆன்மாவுக்கு நினைக்கின்ற உணர்ச்சி உண்டான்னு ஒரு அறிஞன் என்னிடம் கேள்வி கேட்டார். சரீரம் இருந்தால் தானே உணர முடியும், சரீரமற்ற ஆன்மா எப்படியா உணரும், அப்போ அதுக்கு உணர்வு உண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வியை ஒரு அறிஞன் கேட்டார். ஆனால் அதுக்கு கண்கூடான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு முறை ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கும் பொழுது உருவம் இல்லாமலே ஒரு நிழல் போன்ற ஒரு தோற்றம், ஒரு மனித ரூபத்தில் ஒரு நிழல், ஆனால் மனிதன் இல்லை, ஒரு நிழல் அப்படி விருன்னு போவதை கண்ணால் பார்த்தவர்களும் உண்டு, நானும் பார்த்துருக்கிறேன், சில ஞானிகளும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அந்த நிழல் தான் அந்த ஆத்மா. அந்த ஆத்மா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனது. அது அந்த இருக்கும் பொழுது என்ன நினைத்திருந்தால் அடுத்த இடத்துக்கு போக வேண்டும் என்று அது செயலாக்கியிருக்கும். அப்போ அப்படி நினைவு இருந்து தானே அது புறப்பட்டிருக்கு. ஒரு நினைவை மனதில் கொண்டு தானே அடுத்த இடத்துக்கு அது பெயர்ந்திருக்கு. அப்போ அந்த ஆத்மாவுக்கும் நினைவு உணர்வு இருக்குது என்பது மெய்ப்பிக்கப்படுகிறது. இந்த மெய்ப்பிக்கப்பட்ட இந்த நினைவு உணர்வுகள் மிகுந்த இந்த ஆன்மாக்கள் சரீர வாஞ்சையோடு நீண்ட காலங்களாக வாழ்ந்து
திறந்த வழியாகிய ஆகாய வீதியிலே ஒவ்வொரு இடத்திலும் அங்கே நின்று கொண்டிருக்கும் பொழுது அதை சார்ந்த குணம் படைத்தவர்களோ அதை சார்ந்த இரத்த பந்தம் உடையவர்களோ உலகத்தில் இன்னொரு பிள்ளை வேணும்னு நினைக்கிற பொழுது அதே ஆத்மசக்தி கூட இந்த மனிதனுடைய சரீரத்துக்குள்ள மறைபொருளாக புகுந்து இன்னொரு பிறவியாக எடுத்து வந்திருக்கு என்பதுதான் நமது ஞானியர்களுடைய வாக்கு. அப்போ அந்த முதலில் அந்த ஆன்மா ஆகாய விதியில் இருக்கும் பொழுது முதல் அதுக்கு முன்னே வாழ்ந்து எதை விட்டு சென்றதோ அதை புதுமையான உடலை எடுக்கிற பொழுது அது தொடர்ந்து கொள்கிறது. விட்ட குறையும் தொட்ட நிறையும் ஆகும். இதுதான் உண்மை நிலை. அப்போ அந்த ஆன்மா நினைத்ததும் தனக்கு பிள்ளை வேண்டும் என்று சம்பந்தப்பட்டவர்கள் நினைத்ததும் இந்த நினைவும் ஒருமித்த பிறகு தோன்றியது தான் இந்த சிருஷ்டி ரகசியமே ஆகும். ஆகையினால் நம்ம பிறப்பதுக்கும் நம்ம நினைவு தான் காரணம், வாழதுக்கும் நினைவு தான் காரணம், தாழ்வதற்கும் நினைவு தான் காரணம். இந்த நினைவுக்கெல்லாம் அடிப்படை ஃபண்டமெண்டல் ஆஃப் மைண்ட், அடிப்படை என்னது? மனசு தான். மனத்தை மட்டும் நம்ம நெறிப்படுத்திட்டோம்னு சொன்னால் நம்ம நினைவு நல்லாயிடும்னா செயல் நல்லாயிரும். நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கக்கூடாது. என்னென்னு சொல்லுதீங்க? அதனால தான் நினைவு சரியாகிவிட்டால் நெஞ்சம் சரியாகியாச்சு. அன்பே வஞ்சன நீர் பகவானுக்கு கொடுக்கறது அபிஷேக தண்ணி எது? நம்ம வைக்கிற அன்பு தான். அதில் அவர் குளிர்ந்துருவார். அபிஷேகம் பண்ணுறது எதுக்காக? இறையுடைய உருவத்தை குளிர வைப்பதற்காக. நாம் அவர் மேலே வைக்கிற அன்பில் அவர் குளிர்ந்துருந்தார். இத்தனையும் இருக்குது. நெஞ்சம் கோயிலாக இருக்குது, என் நினைவு உனக்கு சுகந்தமாக இருக்குது, என் அன்பே உனக்கு அபிஷேகமாக இருக்குது. இத்தனையும் இருக்கும் பொழுது நீ என் உள்ளத்துக்கு வாராது இருப்பது என் இறைவா என்று அவன் கேட்டான். அதனால தான் நம்முடைய மனதை நம்ம பக்குவப்படுத்தி தெளிவுபடுத்தி நினைவுகளை சீராக்கி விட்டோம் என்றால் நம்ம ரொம்ப நல்லாயிருவோம். மனிதனுடைய நினைவு எப்பொழுதுமே பருந்து மாதிரி. பருந்து என்ன செய்யும் சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன செய்யும்? உயரமாக பறக்கும். பறவைகளே நம்ம உயரமாக பறக்கிறது என்னது? பருந்து. அப்படி தானே? உயரமாக பறந்தாலும் அதனுடைய நோக்கம் கீழ் நோக்கிய நோக்கம். என்ன நோக்கம்? செத்த எலி, அழுகின முட்டை, நண்டு கூடு எங்கடா கிடக்குன்னு பார்த்துக்கிட்டே பறக்கும். அப்போ ஸ்தானம் உயர்வாக இருந்தாலும் நோக்கம் கீழ்த்தரமான நோக்கத்தில் இருக்கும். அதை மாதிரி தான் மனிதன் எவ்வளவு தான் உலகத்தில் உயர்ந்து நெகிழ்ந்து இருந்தாலும் சில சமயத்தில் தாழ்வான எண்ணமும் குறைவான புத்தியும் இருப்பது இயற்கை தான். அதனால் மனிதன் இந்த இடத்திலிருந்து தன்னை சிந்தித்து சீர்படுத்தி தன் மனதை உயர்த்தி தன் உணர்வுகளை திசை திருப்பி நெஞ்சை நேராக வைத்து நிர்மலமாகிய எம்பெருமான் இறைவனை மாசிலாத மனதுக்குள் ஈசனாக குடியிருக்க வைத்தால் அதுவே இந்த பூவுலகின் பெருமையாக இருக்கும் என்று சொல்லி வாழ்த்தி மீண்டும் அருள்வாக்கை தொடங்குவோம், புண்ணியப்படுவோம். கர்மசாமிக்கு. உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244